மதி போலீஸ் நிலையத்தின் வாசலை கடந்தவுடன் அங்கே இருந்த அனைவரின் பார்வையும் அவள் மீது திரும்பியது. அவளது முகத்தில் தெரிந்த உறுதியும் கோபமும் ஒன்றாக கலந்திருந்தது. நேராக உள்ளே சென்று அமர்ந்திருந்த அதிகாரியிடம் தனக்கு ஒரு புகார் அளிக்க வேண்டும் என்று கூறினாள். அதிகாரி வழக்கம்போல் சிறிது நேரம் வெளியே காத்திருக்கச் சொன்னார். ஆனால் மதி அதற்கு சம்மதிக்கவில்லை. எனக்கு இப்போதே பேச வேண்டும், நான் கல்லூரிக்குப் போக வேண்டும், இந்த விஷயம் இப்போது முடிவடைய வேண்டும் என்று உறுதியாகச் சொன்னாள். அவளது குரலில் இருந்த தீவிரத்தை பார்த்த அதிகாரி, சரி, யார் மீது புகார் என்று கேட்டார். அந்த கேள்விக்கான பதில் அங்கே இருந்தவர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. என் கணவர் சுரேஷ் மீது என்று மதி கூறியவுடன் சூழ்நிலை மாறிப்போனது. சுரேஷின் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. மற்றவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி பார்த்தனர். சிலர் சிரித்தனர். அந்தச் சிரிப்பு மதிக்கு இன்னும் அதிக அவமானத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை. அதிகாரி அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு மதியிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டார். அதற்குள் சுரேஷ் கோபமாக, உனக்கு என்ன வேண்டும், ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை செய்கிறாய் என்று கேட்டான். மதி அதற்கு அமைதியாக இருந்தாலும் கடுமையான குரலில், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்கள், அதற்கான பதிலை நான் கேட்க வந்திருக்கிறேன் என்றாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சுரேஷின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவன் இன்னும் தன் தவறை ஒப்புக்கொள்ளத் தயாராக இல்லை. அதே நேரத்தில் தங்கராஜ் அங்கு வந்தார். அவர் வழக்கம்போல மதியை குறை கூறத் தொடங்கினார். ஒரு பெண்ணாக நடக்கத் தெரியாதா, வீட்டில் இருந்தால் போதாதா என்று கேலி செய்தார். ஆனால் மதி இந்த முறை அமைதியாக இருக்கவில்லை. என் வாழ்க்கை பற்றி முடிவு எடுப்பது நீங்கள் இல்லை. இது எங்களுடைய பிரச்சனை, அதில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்று பதிலடி கொடுத்தாள். தங்கராஜ் எதிர்பார்க்காத அந்த பதில் அவரை கோபமடையச் செய்தது. அவர் மேலும் சில வார்த்தைகள் பேச முயன்றார். ஆனால் மதி அவரை நேராக பார்த்து, நாங்கள் சண்டையிடலாம், பிரிந்து வாழலாம், விவாகரத்து கூட பெறலாம், ஆனால் அதில் உங்களுக்கு என்ன உரிமை என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வி அங்கிருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. தங்கராஜ் கோபத்தில் அங்கிருந்து வெளியேறினார். சுரேஷ் அதை பார்த்து இன்னும் அதிகமாக சீற்றமடைந்தான். அவன் மேசையை குத்தி, நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்று கத்தினான். ஆனால் மதி அஞ்சவில்லை. மிரட்டலால் என்னை மாற்ற முடியாது, நான் என் உரிமையை கேட்கிறேன் என்று பதிலளித்தாள். அந்த நேரத்தில் நிலையத்தின் ஆய்வாளர் உள்ளே வந்தார். நிலைமையை பார்த்த அவர், என்ன பிரச்சனை என்று கேட்டார். மதி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் அமைதியாக விளக்கினாள். ஆய்வாளர் இருவரையும் பார்த்து, கணவன் மனைவி பிரச்சனை என்றால் அதற்கு தீர்வு தேட வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் மதி அதற்கு உடனே, நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன், ஆனால் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாள். அவளது குரலில் இருந்த வேதனை அங்கே இருந்தவர்களுக்கு கூட உணரப்பட்டது. பிறகு மதி தன்னுடைய நிபந்தனைகளை வெளிப்படையாக கூறினாள். உங்கள் வீட்டில் நடந்த எல்லா தவறுகளுக்கும் உங்கள் பெற்றோர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் என்னை மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அதற்குப் பிறகு நான் பேசும்பொழுது என்னை கேட்க வேண்டும். யாராவது என்னை அவமதித்தால் அமைதியாக நிற்கக்கூடாது என்று தெளிவாகச் சொன்னாள். சுரேஷுக்கு அந்த நிபந்தனைகள் கடினமாகத் தோன்றின. ஆனால் சூழ்நிலை அவனை சம்மதிக்க வைத்தது. இறுதியில் அவன் அனைத்திற்கும் சம்மதித்தான். மதி தனது கல்லூரிக்குச் சென்றாள். சுரேஷ் மட்டும் மனதில் பல கேள்விகளுடன் அங்கிருந்து கிளம்பினான். அந்த மாலை தங்கராஜ் மீண்டும் சுரேஷை சந்தித்தார். நீ ஏன் அவள் சொன்னதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டாய் என்று கேட்டார். சுரேஷ் குழப்பத்துடன் இருந்தான். அப்போது தங்கராஜ் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். இப்போதைக்கு அவள் சொல்வதையெல்லாம் கேள், அவள் நம்பிக்கையைப் பெறு, பிறகு அவளை முழுமையாக உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா என்று கூறினார். ஆரம்பத்தில் சுரேஷுக்கு அது சரியா தவறா என்றே புரியவில்லை. ஆனால் குடும்ப அழுத்தம், கோபம், மன அழுத்தம் ஆகியவற்றால் அவன் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டான். அடுத்த நாளே சுரேஷ் மதியின் வீட்டிற்குச் சென்றான். அவளது பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டான். அவர்களை மதித்து பேசினான். பின்னர் மதியை வீட்டிற்கு அழைத்து வந்தான்.
வீட்டிற்கு வந்த பிறகு அனைவரும் ஆச்சரியப்படும்படி அவளிடம் அன்பாக நடந்து கொள்ளத் தொடங்கினான். யாராவது மதியை குறை கூறினால் உடனே எதிர்த்து பேசினான். இதை பார்த்த ராஜலட்சுமியும் ராகவனும் அதிர்ச்சியடைந்தனர். இவன் இவ்வளவு மாறிவிட்டானா என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் உண்மையில் சுரேஷின் மனதில் இன்னும் குழப்பமே இருந்தது. மதி ஆரம்பத்தில் அவனை நம்பவில்லை. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவனது நடத்தை மாறுபட்டதாகத் தோன்றியது. அவள் பேசும் விஷயங்களை கவனமாக கேட்டான். அவளுக்கு தேவையான உதவிகளைச் செய்தான். அவளது விருப்பங்களை மதிக்கத் தொடங்கினான். மதி மெதுவாக அவனிடம் உள்ள கோபத்தை குறைத்து கொண்டாள். இவன் உண்மையிலேயே மாறிவிட்டானோ என்ற எண்ணம் அவளுக்குள் உருவானது. அதே நேரத்தில் மலரும் மதியுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாள். இருவரும் மனம் திறந்து பேசிக் கொண்டனர். ஒரு நாள் மதிமலரிடம் மன்னிப்பு கேட்டாள். அன்று கோபத்தில் பேசிவிட்டேன், உங்களை புண்படுத்தும் நோக்கம் இல்லை என்றாள். மலரும் அதற்கு, நீ சொன்னதில் தவறில்லை, நான் கூட பிறகு யோசித்த போது உண்மை புரிந்தது என்று கூறினாள். அந்த உரையாடல் இருவருக்குள்ளும் இருந்த தூரத்தை குறைத்தது. வீட்டின் சூழ்நிலையும் மெதுவாக மாறத் தொடங்கியது. இதற்கிடையில் சுரேஷும் மதியுடன் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் நடிப்பாகத் தொடங்கிய அந்த அன்பு அவனுக்கே தெரியாமல் உண்மையான பாசமாக மாறியது. மதி சிரித்தால் அவனுக்கு மகிழ்ச்சி. அவள் கவலையுடன் இருந்தால் அவனுக்கும் அமைதி இல்லை. அவள் இல்லாத ஒரு நாளே அவனுக்கு வெறுமையாகத் தோன்றியது. தங்கராஜ் சொன்ன திட்டம் அவன் மனதில் இருந்தாலும் மதி மீது உருவாகிய உணர்வு அதைவிட வலுவாக வளர்ந்தது. மதிக்கும் அந்த மாற்றம் புரிந்தது. சுரேஷின் அக்கறை உண்மையானதா என்று பலமுறை சோதித்தாள். ஒவ்வொரு முறையும் அவன் அவளுக்கு ஆதரவாகவே இருந்தான். இதனால் அவளது மனதிலும் காதல் முளைக்கத் தொடங்கியது. ஒரு நாள் அவள் ஒரு ரோஜா பூ வாங்கிக் கொண்டு வந்து தனது காதலை வெளிப்படுத்த முடிவு செய்தாள். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த உணர்வுகளை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணினாள். அன்று மாலை அவள் அறைக்குள் சென்றபோது சுரேஷ் குளியலறையில் இருந்தான். அவனது தொலைபேசி ஒலித்தது. சாதாரணமாக எடுத்து பார்க்க நினைத்த மதி மறுபுறம் பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தாள். அது தங்கராஜின் குரல். அவர் சுரேஷிடம், நான் சொன்ன திட்டம் நல்லா வேலை செய்கிறது போல. முதலில் காதலிப்பது போல நடந்து பிறகு அவளை முழுமையாக உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் மதியின் இதயத்தை நொறுக்கின. அவள் கையில் இருந்த ரோஜாப்பூ கீழே விழுந்தது. சில நொடிகள் அவளால் அசையவே முடியவில்லை. சுரேஷ் வெளியே வந்தபோது அவளது முகத்தை பார்த்து ஏதோ தவறு நடந்துவிட்டதை உணர்ந்தான். மதி நேராக கேட்டாள், இவ்வளவு நாள் நீ காட்டிய அன்பு எல்லாம் ஒரு நாடகமா? அந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் சுரேஷ் அமைதியாக நின்றான். அந்த அமைதியே மதிக்கு பதிலாகத் தோன்றியது. மதி கண்களில் கண்ணீருடன், நான் உன்னை நம்ப ஆரம்பித்தேன், நீ மாறிவிட்டாய் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது எல்லாம் புரிகிறது என்றாள். சுரேஷ் அவளை தடுக்க முயன்றான். ஆரம்பத்தில் அது உண்மைதான், ஆனால் பிறகு நான் உண்மையாக உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன் என்று விளக்க முயன்றான். ஆனால் அந்த நேரத்தில் மதி எந்த விளக்கத்தையும் ஏற்க தயாராக இல்லை. அவள் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். மதி சென்ற பிறகுதான் சுரேஷுக்கு தனது வாழ்க்கையின் முக்கியத்துவம் புரிந்தது. அவள் இல்லாத வீடு வெறுமையாக இருந்தது. அவள் சிரிப்பு, அவள் சண்டை, அவள் பேச்சு, அவள் இருப்பு எல்லாமே அவனுக்கு நினைவாகத் தோன்றின. ஒரு வாரம் கூட அவளின்றி இருக்க முடியாமல் அவன் தவித்தான். அப்போதுதான் தன்னுடைய உணர்வு வெறும் பழக்கமல்ல, உண்மையான காதல் என்பதை முழுமையாக உணர்ந்தான். குடும்பத்தினரும் அவனது மாற்றத்தை கவனித்தனர். மதி இல்லாமல் நீ முழுமையில்லை என்று கூறினர். அந்த வார்த்தைகள் அவனது மனதை மேலும் உலுக்கியது. இப்போது அவனுக்கு ஒரே ஆசை, மதியிடம் மீண்டும் சென்று தனது உண்மையான காதலை நிரூபிப்பது. அவள் நம்பிக்கையை மீண்டும் பெறுவது எளிதல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவளை இழக்கக்கூடாது என்ற எண்ணம் அவனை தொடர்ந்து முன்னே செல்லத் தூண்டியது. மறுபுறம் மதி தனது மனவேதனையுடன் போராடிக் கொண்டிருந்தாள். அவள் இன்னும் சுரேஷை காதலித்தாள். ஆனால் நம்பிக்கை உடைந்து விட்டது. காதல் இருந்தாலும் காயம் ஆறவில்லை. அதனால் அவள் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தாள்.
ஆனால் விதி இன்னும் அவர்களை பிரிக்க விரும்பவில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட தவறுகள், குடும்பத்தின் தலையீடுகள், கோபம் மற்றும் அகம்பாவம் ஆகியவற்றால் சிதைந்த உறவு இப்போது உண்மையான காதலின் மூலம் மீண்டும் உயிர் பெறப்போகிறதா என்ற கேள்வியுடன் அந்த கட்டம் முடிவுக்கு வந்தது. சுரேஷ் தனது தவறை திருத்திக் கொண்டு மதியின் நம்பிக்கையை மீண்டும் வெல்ல முடியுமா, அல்லது இந்த காதல் நிரந்தரமாக உடைந்து போகுமா என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியபடியே கதை அடுத்த திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியது.